வணக்கம். முதல் மரியாதை. தெல்லானா மோகனாம்பாள் படத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முதல் மரியாதை. இஸ் a world film classic. இந்த படம் யாருக்கு தான் பிடிக்காது? இந்த படத்தை பத்தி நான் பல தகவல்களை திரட்டினேன். முதல் மரியாதை படத்தை பற்றிய ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் சுவாரஸ்யமான 10 தகவல்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரியாத தகவல்களை கொண்டு வரணுன்றதுக்காக தேடி கொண்டு வந்திருக்கிறேன். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய நினைவாகவும் இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொலியை பற்றிய நிறை குறைகள் இருந்தா மறக்காம காணொலியை பார்த்துட்டு பதிவு செய்யுங்க. அது இன்னும் அடுத்தடுத்த காணொலியை மெருகூட்டவும் திருத்திக் கொள்ளவும் பெரிய வாய்ப்பா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செந்தி, இது திரைக்கூடாரம். முதல் சுவாரஸ்யமான தகவல், ராதா அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் இருக்கிற அந்த கதை கதையாசிரியர் ஆர் செல்வராஜ் அவர்களும் கதைக்குழுவும் சேர்ந்து தயாரித்த கதை. ரஞ்சனியும் தீபனும் இருக்கிற அந்த கதை கி ராஜநாராயணன் அவர்களுடைய கரிசல் கதைகள் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை பாரதி ராஜா விலை கொடுத்து வாங்கி இந்த கதையில சேர்த்தார். காரணம், சிவாஜி கணேசன் ராதா மட்டும் இருக்கிற கதைனா மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதுல ஒரு த்ரில் இருக்காது, அதுல ஒரு காதல் இருக்கணும், கொஞ்சம் இளைஞர்கள் இருந்தாதான் அந்த படம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக அந்த கதையை கி ராஜநாராயணன் அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கி இந்த கதையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் உருவானது. இரண்டாவது தகவல், காலம் சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதிராஜா அவர்களை நேரில் சந்தித்த போது, நான் முதல் மரியாதை படத்தை 15 தடவை பார்த்தேன், எந்த ஒரு படத்தையும் இத்தனை தடவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது சுவாரஸ்யமான தகவல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனையோ படம் நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு படத்துல மட்டும்தான் மேக்கப்பே போடல, காலில் செருப்பும் போடல. அடுத்து இந்த படத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. பாரதிராஜா அவர்கள் இயக்கிய படங்களிலேயே அதிக விருதுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல அமைப்புகளிலிருந்தும் வாங்கிய ஒரே படம் முதல் மரியாதை. அதிக விருதுகள் வாங்கிய பாரதிராஜா படங்களில் இதுதான் முதன்மையான படம். ஐந்தாவது தகவல், இந்த படத்துல ரஞ்சனி அவர்கள் நடிச்சிருப்பாங்க இல்லையா, ஜாக்கெட் படம் நடிச்சாங்க இல்லையா, அந்த இளம் காதல் ஜோடியில சிங்கப்பூர் ரஞ்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரஞ்சனிக்கு பதிலாக முதலாக அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருந்தது ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனை ஓகே பண்ணிட்டாரு பாரதிராஜா. ஆனா பாரதிராஜா சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், மத்த வேலைகள்லாம் இருக்குது, ஷூட்டிங் போகும்போது நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இல்ல. அவங்க வேற ஒரு பக்கம் சான்ஸ் கிடைச்சு இன்னொரு படத்துல போய் அறிமுகமாகி நடிச்சதுனால பாரதிராஜா அவர்கள் புதுமுகமா இருக்கணும், எந்த படத்திலும் நடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவர் மனசுல வச்சிருந்ததுனால அந்த கதாபாத்திரத்துக்கு ரம்யா கிருஷ்ணனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரஞ்சனி, சிங்கப்பூர் ரஞ்சனியை தான் அந்த கதாபாத்திரத்துல நடிக்க வச்சாரு. அடுத்தது ஆறாவது தகவல், இந்த படத்துல அந்த வில்லன் கேரக்டருக்கு சத்யராஜா போடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. சத்யராஜ் கிட்ட சொல்லும் போது அவருக்கு ரொம்ப ஆர்வம், பாரதிராஜா படத்துல நான் கண்டிப்பா நடிக்கணும், அது ஒரு சீனா இருந்தாலும் நடிக்கணும், ரொம்ப ஆர்வம். ஆனா என்னன்னா அந்த நேரத்துல சத்யராஜ் அவர்கள் ஏராளமான படம் நடிச்சிட்டு இருந்ததுனால கால் ஷீட்டே இல்ல. அதுக்கப்புறமேலு சித்ரா லட்சுமணன் அந்த படத்துல உதவி இயக்குநராகவும் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் இருந்த சித்ரா லட்சுமணன் அவர்கள் சத்யராஜ் அவர்களை தொலைபேசியில் அழைச்சு, 2வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில ஷூட்டிங்கே இருக்காது, அதனால நீங்க அன்னைக்கு காலையில நேரமா கிளம்பி வந்துருங்க, மைசூருக்கு வந்துருங்க, காலையில வந்தீங்கன்னா சாயந்தரம் போயிடலாம், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காட்சியும் அன்னைக்கு ஒரே நாள்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சனிக்கிழமை நைட்டு பிளைட் டிக்கெட் போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் மைசூருக்கு போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு சாயந்தரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு பிளைட் ஏறி திங்கட்கிழமை காலையில சென்னை போயிட்டாரு. நீங்க சத்யராஜோட சீனெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரே நாள்ல அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து 7வது தகவல், இந்த படம் மொத்த ஷூட்டிங்கே 31 நாள் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டுமே 50 நாள் நடந்தது. அதாவது பாடலுக்கு மெட்டு போடுறது, பாடல்களை ஒளிப்பதிவு செய்வது, எடிட்டிங் பண்றது, கலர் கரெக்ஷன் பண்றது, இந்த வேலைக்கு மட்டும் 50 நாள் ஆச்சாம். ஆனா படத்தை எடுத்தது வெறும் 31 நாள்லயே எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுல ராதா கொடுத்த கால் ஷீட் வெறும் 10 நாள் தான். ராதா சம்பந்தப்பட்ட எல்லா காட்சியும் வெறும் 10 நாள்லயே பாரதிராஜா ஷூட் பண்ணிட்டாரு. நீங்க படத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ராதா சிவாஜி கிட்ட பேசுற மாதிரி இருக்கிற சீன்ல எல்லாம் முன்னாடி சிவாஜி இருக்க மாட்டாரு,
சிவாஜி இருக்குதா நினைச்சு அவங்க பேசணும். அதே மாதிரி சிவாஜி பல இடங்கள்ல சீன் பேசுவாரு. சிவாஜிக்கு முன்னாடி ராதா இருக்கவே மாட்டாங்க. ராதா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் பேசணும். முதுகு பட்ட காட்டும் போது ராதா மாதிரி வேற ஒருத்தர் நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி சிவாஜி அவருடைய முதுகு காட்டும் போது சிவாஜி மாதிரி வேற ஒருத்தர் நிறுத்திருப்பாங்க. குறிப்பா நான் சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. அந்த ஜெயில அவர் சந்திச்சு பேசுவார் இல்லையா, சிவாஜி கணேசனும் ராதாவும் பேசுற சீனு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல சிவாஜி படுத்திருப்பாரு, இவங்க வந்து பாக்குறதுக்கு வருவாங்க இல்லையா, அந்த சீனை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரேம்ல ராதாவையும் சிவாஜியும் ஒன்னாவே காமிக்க மாட்டாங்க, தனித்தனியா தான் காமிப்பாங்க. இவரு முதுகு காமிச்சா அந்த அம்மா மூஞ்ச காமிப்பாங்க, அந்த அம்மா முதுகு காமிச்சா அவர் மூஞ்ச காமிப்பாங்க. நீங்க பாக்குற முதுகு ராதா கிடையாது, அதே மாதிரி நீங்க பாக்குற முதுகு சிவாஜி கிடையாது. ஏன்னா 10 நாள் ஷூட்டிங் தான் ராதா இருக்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால பல சீனை வேகமா எடுக்கணுங்கிறதுக்காக எந்தெந்த சீன்ல வந்து ராதாவும் சிவாஜியும் ஒன்னா இருந்தே ஆகணுங்கிற சீனை மட்டும் வேகமா படபடன்னு எடுத்துட்டு மத்த சீனை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா 31 நாள்ல அந்த படம் எடுத்துட்டாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 51 நாள் நடந்திருக்கு. அடுத்தது 8வது தகவல். பலருமே பாரதி ராஜா தேனி மாவட்டத்துல தான் இந்த படம் எடுக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவர் எடுத்தது தலக்காடு, மைசூர் பக்கத்துல இருக்கிற தலக்காடு சிவசமுத்திரம் அந்த பகுதியில எடுத்தாரு. பாருங்க, பாக்குறதுக்கு தமிழ்நாடு மாதிரியே அந்த தமிழ் மனம் கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் மாதிரியே அவர் காட்டியிருப்பாரு. அதுதான் பாரதி ராஜா. யாருக்குமே அது மைசூரு, அங்க வாழ்ற மக்களுக்கு எல்லாம் கன்னடம் தான் தெரியும். அது ஒரு கர்நாடக பூமிங்கிறது தெரியாத அளவுக்கு பாரதி ராஜா அவர்கள் அவ்வளவு அழகா படமாக்கியிருப்பாரு. அவரோட படங்கள் கிழக்கே போகும் ரயிலை தவிர 16 வயதிலே, வேதம் புதிது, நாடோடி தென்றல், முதல் மரியாதை, இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாலம், அந்த தூண் எல்லாம் ஒரே இடத்திலே எல்லா பாட்டும் ஷூட் பண்ணிருப்பாரு. அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஊர் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவர் துணை இயக்குனராக இருந்த போது அங்க வேலை செஞ்சதுனால அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கிழக்கே போகும் ரயில் மட்டும்தான் அவர் வந்து அந்த இடத்துக்கே போகாம எடுத்ததா ஒரு பேட்டியில அவர் சொன்னாரு. முழுக்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடத்தை தமிழக இடம் மாதிரியே, தமிழ் மக்கள் வாழ்கிற இடம் மாதிரியே மண்மனம் மாறாமல் எடுத்த ஒரு திறமைசாலி ஐயா பாரதி ராஜா அவர்கள். அடுத்து 9வது தகவல். இந்த படத்துல ராதாவுக்கு பதிலா முதலா அவர் தேர்ந்தெடுத்தது ராதிகாவை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாரு. ராதிகா அந்த கேரக்டர்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாரதி ராஜா நினைச்சாரு. ஆனா என்னன்னா, ராதிகா தெலுங்குல அப்ப ரொம்ப பிஸி. அவங்க தெலுங்கு படம் மாத்தி நடிச்சிட்டு இருக்காங்க. கால்ஷீட் பிரச்சனைனால முயற்சி பண்ணி பார்த்துட்டு அவங்க வர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தான் தான் அறிமுகப்படுத்திய ராதிகா வரலங்கிறதுனால தான் அறிமுகப்படுத்திய ராதாவை அந்த இடத்துக்கு போடுவோம்னு சொல்லி ராதாவை அந்த கேரக்டருக்கு போட்டிருக்காரு. ராதா அவனுக்கு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். வெகு நாட்களுக்கு பிறகு பாரதி ராஜா அவரோட இயக்கத்தில் நடிக்க போறோம்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னன்னா, அவங்களும் வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு 10 நாள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துதான் 10 நாள்ல அந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க ராதா அவர்கள். அடுத்தது 10வது தகவல். இந்த படம் உள்ள எடுத்து முடிச்சாச்சு. ஆனா இந்த படம் பெரும்பான்மையானவர்களுக்கு பிடிக்கல. இளையராஜாவுக்கு பிடிக்கல, பஞ்சாரணச்சலத்துக்கு பிடிக்கல, வைரமுத்துக்கு பிடிக்கல. டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே படத்தை வரல. டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது வாங்கினா தானே படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அதனால எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. அதனால யாருமே வாங்க வரல. ரிலீஸ் பண்ண முடியாம பாரதி ராஜா ரொம்ப தவிச்சிட்டாரு. அப்புறம் கடைசியில அவருடைய படைப்பின் மேல் அவருக்கு உள்ள ஒரு தன்னம்பிக்கை, இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் சொல்லி இவ்வளவு பேர் பிடிக்கலன்னு சொல்லியும் எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வாங்கவே வரலன்னு சொன்ன பிறகு அது அவருடைய சொந்த படம், அவருக்கு சொந்த காசு போட்டு தான் படத்தை தயார் பண்ணிட்டாரு. அதனால நானே ரிலீஸ் சொந்தமா பண்றேன்னு சொல்லி, இது ரொம்ப ரிஸ்க். இதை வந்து பெரும்பாலும் யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப செலவாகும். நானே ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி தமிழ்நாட்டின் முக்காவாசி இடங்கள்ல அவரே சொந்தமா ரிலீஸ் பண்ணி படம் ஓன்னு ஓடுச்சு. மிகப்பெரிய வெற்றி பெற்று அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை தந்த பாரதி ராஜா அவர்கள் இப்போது நம்ம மத்தியில இல்லை என்று நினைக்கும் போது மிகவும் ஒரு வருத்தமாகவும் தமிழ் திரையுலகுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் நிச்சயமா இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவருடைய நினைவாக இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த படத்தை பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காணொலி பத்தியும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.